ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வைஸ் எப்படி போட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 10K ரீச் ஆக போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் இந்த 5 months கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். ஸோ உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம சாண்டல் கலரில் ஒரு 1 roll ஒயர் வாங்கியிருக்கிறோம். அதை வந்து 7 அடியில் 30 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரே ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறீங்க? ஆமாம், ஒரே கலர். ரன்னிங் ஒயருக்கான டிப் இது. ஃபுல்லாக பேக்கெட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும், சிக்கு விழுந்துட்டுருக்கும். அதுக்கு பதிலாக அந்த பேக்கெட்டில் ஒரு சென்டரில் ஹோல் போட்டு ஒரு எட்ஜ்லேருந்து யூஸ் பண்ணால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேங்கிள் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமாம், அந்த பேங்கிள் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியே எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த ஒயரை ரெட்டையாக மடித்து அந்த பேங்கிளுக்கு முன்னாடி வச்சு இப்படி அந்த லூப்புக்குள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். ஆமாம், இதுதான். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? ஆமாம், அது வந்து 2 ஒயரும் ஈவனாக இருக்குன்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஸ்மூத்தான சைடு தான் வெளியே வரணும் இல்லையா? ஓகே, செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததெல்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம், அடுத்து இதே மாதிரி எல்லா ஒயரும் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் இது. ஓகே, 2வது ஸ்டெப்பு. இப்போ தான் நம்ம வந்து கோதுமை முடிச்சு போட போகிறோம். கோதுமை முடிச்சதுக்கு ஃபஸ்ட் ரன்னிங் ஒயரை கொஞ்சம் உண்டு விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே அந்த ஒயரை போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். 2 டைம் அது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு டைட் கிடச்சிரும், கோதுமை நாட் கிடச்சிடும். இப்போ வரு இந்த லூப்புக்குள்ளே இப்படி மடக்கி வச்சு அந்த ஒயரை வெளியில் எடுத்துக்கிறோமா போட்டு ஒரு டைட்டு. அடுத்தது இதே மாதிரி மறுபடியும் மடக்கி வச்சு அந்த ஒயரை வெளியில் எடுத்துட்டு அந்த லூப்புக்குள்ளே போட்டு இதுதான் கோதுமை முடிச்சு. ஓகே, இது வெரி ஈஸி. இப்போ நம்ம அடுத்த நாட்டு எப்படி போடுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்குறோம். இப்போ பாரு, இந்த ஒயரை மடக்கி முன்னாடி எடுத்து வச்சுக்கிறோம். அந்த பேங்கிளுக்கு முன்னாடி வச்சுட்டு மடக்கி வச்சுக்கிற ஒயரை எடுத்து அந்த லூப்புக்குள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். வெளியில் எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிறோம். அது டைட் பண்ணி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி ஒரு மடித்து அது ஒரு டைட் பண்ணிக்கிறோம். அடுத்து அதே மாதிரி ஒரு நாட்டு மடக்கி வச்சு அந்த ஒயரை அந்த லூப்பில் போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ 2டைம் டைட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ல, கிட்ட கொண்டு வரோம். ஆமாம், அதை நகர்த்தி கிட்ட கொண்டு வந்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து வச்சு இந்த லூப்பில் போட்டு வெளியில் எடுத்து டைட் பண்ணிக்கிறோமா. இது வந்து கொஞ்சம் சொறுசொறுப்பான பகுதியெல்லாம் மாறக்கூடாது, 2மே சாஃப்டான பகுதி தான் இருக்கணும். ஆமாம். ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு நார்மல் நட் போடுறதுக்கு நம்ம எப்படி மடக்குவோம் அந்த மாதிரி மடக்கி ஒரு லூப் மட்டும். ஆமாம், அந்த ஒயர் எடுத்து உள்ளே போட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். அடுத்து அதே மாதிரி கிட்ட கொண்டு வந்து அதே மாதிரி மடக்கி வச்சு மறுபடியும் அந்த ஒயரை அதே லூப்பில் போட்டு எடுத்துக்கிறோம். இதுதான் கோதுமை முடிச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, சூப்பராக இருக்குது. இனி இதே மாதிரி தான் எல்லா நாட்டும் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஃபஸ்ட் லைன் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா? ஆமாம், எத்தனை அழகாக இருக்குன்னு பாரு. அடுத்து நம்ம செகண்ட் லைன் போட போகிறோம். அதே லைன். ஆமாம், எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இருந்தே நம்ம செகண்ட் லைனும் அதே மாதிரி தான் போடுறோம். அப்படியே மேலே ஏற்றிக்கிறோமா? அப்படியே மேலே ஏற்றிக்கிறோம். வாவ், இதே மாதிரி 2 லூப்பு போட்டு அதை வெளியே எடுத்துட்டு ஆமாம் டைட் பண்ணால் நாட் ஆச்சு. சூப்பர். இதே மாதிரி நம்ம 5 லைன் போடுவோம். ஓகே, வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அந்த 2 லூப் போட்டு தெளிவாக தெரியும் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம், இது இப்போ என்ன மம்மி, மேலே இழுத்து விடுற கீழே இருக்கிற நாட்டுக்கு கீழே இழுத்து விடணுமா மேலே? ஆமாம், மேலே இழுத்து விட்டா தான் ஒரு 2 லைன் வர வரைக்கும் மேலே இழுத்து விட்டா தான் அந்த கிரிப் கிடைக்கும். லூஸ் வந்து இல்லாமல் டைட்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 5 லைன் முடிச்சிட்டோம். அடுத்து கீழே நல்லா கிரிப்பாக இருக்காக இந்த 5 லைன் திக்காக போட்டுக்கிறோம் இல்லையா? ஆமாம், அடுத்து வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 ஒயரை இருக்குதுல்ல, அதை பிரித்து ஒரு ஒயருக்கு மட்டும் அதை நட்டு போடுறோம். எப்படி சொல்கிறீங்க? இப்போ நம்ம வந்து 2 ஒயராக உள்ளே போட்டு வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு வந்தோம். ஆமாம்,
அந்த ஒயரவே தனித்தனியாக ரெண்டாக பிரித்து 2 ஒயருக்கும் ஒவ்வொரு நாட்டு போடணும். அப்போ கொஞ்சம் அகலமாக வரும். ஆமாம், அதுக்காக ஒரு ஒயருக்கும் 2 லூப்பு. ஆமாம். ஓ, இப்படி ரெட்டையே ஒட்டிட்டு வருமா? ட்வின்ஸ் மாதிரி ஒட்டிட்டு வரும்ல. இந்த ஒயரை பிரித்து அடியில் இருக்கிற ஒயருக்கு ஒரு நாட்டு, அதே மேலே இருக்கிற ஒயருக்கு ஒரு நாட்டு, 2 பிரித்து போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஒன்றும் இல்லை, ரெட்டையாக மடித்து வச்சு 2 ஒயருக்கும் போட்டுட்டு வந்தோம், ஒன்றா போட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து அதே ஒயரை பிரித்து 2 ஒயராக தனித்தனியாக போடுறோம், அவ்வளோதான். ஒரு ஒயருக்கு 2 லூப்பு, அடுத்த ஒயருக்கு 2 லூப்பு, அந்த மாதிரி பிரிச்சுட்டே வந்தோம்னா அகலம் கிடைக்கும் இல்லையா? அகலம். ஓகே ஓகே. இப்போ பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. விரியுது வரும். ஆமாம், கூட நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம 6 லைன் போட்டுக்கிறோம். ஓகே. கீழே 5 லைன். ஓகே. மேலே 6 லைன் போட்டுக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ வந்து அடுத்து மறுபடியும் 2 ஒயரும் ஜோடியை வச்சு போடுறோம். திரும்ப மறுபடியும் 2 போட போறீங்களா? ஆமாம். ஓகே. 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு லூப்பு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த மாதிரி போட்டோம். ஆமாம். 2 ஒயருக்கு ஒரு நாட் போட்டோம்ல, அதே மாதிரி பாரு இந்த 2 ஒயரையும் எடுத்து வச்சு ஒரு நாட் போடுறோம். ஓகே ஓகே. இப்போ கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுறோம். ஆமாம். 6 லைனுக்கு அப்புறம். ஓகே. மறுபடியும் 2 ஒயராக சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போதான் சென்டர் நல்லா பல்ஜா வரும், அதுக்காக. ஆமாம். இது கொஞ்சம் கேப் வந்து பெருசாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக போக சரியாயிக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த 5 லைன் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா? 2 சேர்த்து 5 லைன் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ தனித்தனியாக பிரித்து ஒரு லைன் மட்டும் போடணும். மறுபடியும் பிரித்து போடுறீங்களா? ஆமாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 2 சேர்த்தி, அடுத்து பிரித்து, அடுத்து சேர்த்தி, இப்போ வந்து பிரித்து ஒரு லைன் போட்டு விட்றோம். இப்போ நம்ம சார்லி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான். அவன் கூட விளையாடாமல் நாங்கள் பின்னிட்டு இருக்கங்காட்டி அவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான் வந்து. ஆமாம். இப்போ ஒரு லைன் போட்டுட்டு 6 ஒயராக பிரித்து வச்சுக்கிறோம். பிரித்து கட்டி வச்சுக்கிறீங்க. ஆமாம். இப்போ வந்து ஃபஸ்ட் நார்மல் நாட் போடணும், பாக்ஸ் நாட். ஆமாம். ஓகே. அந்த 2 ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் போடுறோமா? ஓகே. அந்த லீஃப் வளர்ந்து வர்றதுக்காக. ஆமாம், லீஃப் ஃப்ளவர் வேஸில் வர்றதுக்கு. ஓகே. நம்ம இப்போ நார்மல் நாட் போடுறோம், பேஸ் நாட். அதை வந்து கிட்ட வர்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கிறோம். இந்த ஒயர் வந்து ஆப்போசிட்டில் எல்லா ஒயரும் திரும்பி இருக்குது, அதை வந்து இப்படி திருப்பி வச்சு ஃபஸ்ட் நாட் ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறோம். ஒரு லைனுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அடுத்த லைன்லேருந்து ஈஸியாக வந்துடும். ஓகே ஓகே. கரெக்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆமாம். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு வாங்க. அடுத்து நம்ம இப்போ 2வது லைன் வந்து இந்த கிராஸ் கட் கூட எல்லாம் போடும்ல, இந்த 2 ஒயர் கிராஸாக வர ஒயர் 2 சேர்த்தி ஒரு நாட். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது அந்த 2 கிராஸாக வர ஒயரையும் சேர்த்தி ஒவ்வொரு நாட்டாக போட்டு வந்தால் நமக்கு லீவ் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 நாட்டும், ஃபஸ்ட் லைனுக்கு வந்து 6 நாட்டு, செகண்ட் லைனுக்கு 5, அடுத்து 4, 3, 2, 1, இப்படி 1ல் வந்து முடியும். ஓகே ஓகே. சரி, பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாரு போட்டு முடிச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா அமுக்கும் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் இந்த ஒயர் என்ன பண்ணுறதுன்னா, அதை வந்து நம்ம இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து ஒரு நாட்டில் அடிக்கிற இருக்குல்ல, அந்த ஒரே நாட்டில் சொருவி விடுறோம். எல்லா ஒயர்களையும் எடுத்து அந்த இடத்துல சொருவி விட்டுக்கிறோம். ஒரே இடத்துல 2ஆக பிரித்து சொருகிறோம். இதையும் எடுத்து அது நேரே சொருவிக்கிறது. எல்லா ஒயரும் சொருவி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரே இடத்துல சொருகிறீங்களா எல்லாத்தையும்? அந்த 4 ஒயரையுமே இந்த இடத்துலையுமே, அடுத்தது அது கீழேயுமே சொருவிக்கிறோம். ஒரு இதோட இடத்துல இந்த இடத்துல ஒரு பொண்ணு மீதி ஒயருல அந்த சைடு இருக்கிற 4 ஒயரையுமே எடுத்து இந்த இடத்துல 2 பாயிண்ட்ல 2 நாட்டில் சொருகிறீங்க. ஒரே குட்டா வர மாதிரி 2 நாட்டில் அது சுற்றிமா இருக்கிறதில் எடுத்து
சொறி விட்டுக்கிறோம். அடுத்தது இப்படி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்டில் போட போகிறீங்களா? கேண்டில் நம்ம 2 ஒயர் கேண்டில் போடும்ல அதே மாதிரி. இப்போ மேலே இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து இப்படி அடிக்கிற கொண்டு வந்து வச்சுக்கணும். ஒரு சுற்றி சுற்றி அடுத்து இந்த ஒயர் இருக்குதுல இந்த சைடு அதையே அந்த ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்து இதில் ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்து ஒரு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பாரு, ஃபஸ்ட்டு மேலே இருக்குதுல்ல அந்த ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்து அடியில் கொண்டு வந்து ஒரு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த இருக்கிற ஒயரை ஒரு டைட் பண்ணி, அது வந்து நம்ம 2 ஒயர் கைப்பிடி போடுறதுல டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதில் எடுத்து கொண்டு வந்து பின்னிகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ இந்த லீஃபு கடிக்கிற ஒயர் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டாக வர மாதிரி சொருகிக்கிறோம். சொருகிட்டு 4 ஒயர் வச்சு இந்த சைடு லெஃப்ட் 2 ஒயர் ரைட்டில் 2 ஒயர் வச்சு பின்னிட்டு வரோம். ஆமாம். இப்போ பாரு, பின்னி முடிச்சிட்டுமா? எதில் வந்து அது விலக கழுடாமல் இருக்கிறதுக்காக நல்லா 2 ஒயர் போட்டு டைட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி அளவே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து ஒன்று எந்த லென்த்து பின்னுறீங்களோ அதே லென்த்து தான் சுற்றி வர இருக்கிறதுக்கு எல்லாமே பின்னணும். ஓகே ஓகே. பின்னி உள்ள இந்த போல் மாதிரி வந்துருக்குதுல்ல அதுக்கு கீழே வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்கும். அதில் உள்ளே விட்டு சொருவி மேலே அடி உள்ளுக்கடை வெளியில் எடுத்துக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃப்ளவரும் சொருவி விட்டுக்கலாம் அந்த ஒயரில். ஸோ அந்த 5 லைன் கீழே பின்னிருக்குள்ள அது 6வது லைனில் போடுறப்போ சொருகி விடுறோம் அதில். ஆமாம், இந்த சைடில் வந்து சொருவி விட்டுட்டு ஒரு ஒயரை வந்து சொருவி விட்டுடுறோம். சொருவி விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை உள் பக்கமாக சொருவி மேலே எடுத்துக்கிறோம். ஓகே. மேலே எடுத்த ஒயர்களை இப்படி கிராஸாக கொஞ்சமாக கட் பண்ணி விட்டு அதுக்குள்ள பிளாஸ்டிக் பூவை கோர்த்து விட்டுறோம். அப்படியே நின்றுக்கும் அந்த பூ அப்படி இல்லையா? அதுக்காக தான் கிராஸாக ஒயர் கட் பண்ணுறீங்க. ஆமாம், சூப்பர். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம கையாலேயே செஞ்சு நம்ம வீட்டில் வச்சோம்னா அதுக்கு ஒரு தனி கலை தாங்க. அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் எங்களோட சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.